ஹலோ கைஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த ஸ்டோரி எனக்கே பர்சனலாகவே கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு. இந்த ஸ்டோரியை நான் ரெடிட்டில் தான் பார்த்தேன். இந்த ஸ்டோரி நல்ல த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபேமிலி வீடு வாங்குறதுக்காக நிறைய வீட்டை பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ அவங்களுக்கு எந்த ஒரு வீடுமே செட் ஆகலை. ஸோ ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கப்போ இடையில ஒரு வீடு ஒன்று கிடைக்கிது. ஸோ அந்த வீட்டை இவங்க அந்த வீடு எப்படி என்னன்னு கூட விசாரிக்காமல் வீடு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இந்த வீட்டை வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விற்கிறவர் இந்த மாதிரி இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் என்கிட்ட அந்த கீ கொடுக்கல. ஸோ நானே அந்த ரூம் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். அது எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ அதை அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு இப்போது போயிருக்கிற ஃபேமிலியில் உள்ளவங்க அது பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் மேலே தான் இருப்போம், எங்களுக்கு கீழே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் கீ கொடுத்துருக்காரு. இவங்களும் இந்த வீட்டுக்கு புக் பண்ணி வந்துடுறாங்க. ஸோ அப்படி கொஞ்ச நாள் இவங்களுக்கு லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மொத்தம் 2 ஃப்ளோரு. கீழே இருக்க ரூமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. இப்படியே போயிட்டுருக்குது. அப்போது ஒரு நாள் மைக்கோட ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. தட்டிட்டு மைக் அம்மா வந்திருக்கேன் வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மைக்கும் ஏஞ்சி பார்த்துட்டு அதுக்கு அம்மாவை தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வெளியில் யாருமே இல்லை. ஸோ இந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, அம்மா குரல் தான் இப்போ கேட்டுச்சு, ஆனால் இங்கே வெளியில் பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் படிக்கட்டில் வழியாக கீழே இறங்கி போயிட்டு அவங்க அப்பா அம்மா ரூமில் பார்க்குறான். அவங்க அம்மா அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சும்மா விளையாட்டுக்கு எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இவன் போயிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு 3 பேர் உட்காந்து சாப்பிட்றப்போ அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி சொல்கிறான். அம்மா நைட்டு என்னோடய ரூமை நாக் பண்ணி வெளியில் கூப்பிட்டாங்க, ஆனால் நான் வெளியில் பார்த்தா அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கார், சரி இவன் இவனுக்கு கனவு ஏதாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க அம்மாவை கலாய்க்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மாவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. ஸோ அதான் உன் தூக்கத்தை கெடுத்துட்டு இங்கே நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பேசி 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா கொஞ்சம் டென்ஷனாகி கத்திட்டு எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதாவது மைக்கு ஸ்கூல் போயிடுறான். மைக்குக்கு கரெக்டாக ஒரு 10 இருக்கும் ஏஜ். ஸ்கூல் போயிடுறான். அப்பா ஒர்க்கு கிளம்பி போய்டுறாங்க. அடுத்த நாள் நைட்டும் இதே மாதிரி நடக்குது. இதே மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட மைக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்திருக்கான், நீங்கள் தானே வந்தீங்க, ஆனால் ஏன் நான் கதவை திறந்து பார்த்தா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையாலுமே நமக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இங்கே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா, அன்றைக்கி நைட்டு நம்ம தூங்க வேணாம், நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு எல்லோரும் தூங்க போனதுக்கப்புறம் இவங்க படுத்திருக்காங்க. ஆனால் தூங்காமல் படுத்துருக்குறாங்க. ஸோ கரெக்டாக 1 மணி இருக்கிறப்போ இவங்களோட ரூமுக்கு வெளியில் யாரோ நடக்கிற சத்தம் கேட்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கதவு பக்கத்தில் ஏஞ்சி போய் இவங்களோட ரூம் கதவு பக்கத்தில் ஏஞ்சி போய் நின்று என்ன சவுண்டு கேட்குதுன்னு கவனிக்கிறாங்க. அப்படி கவனிச்சிட்டு இருக்கப்போ இவங்களோட ரூமுக்கு வெளியில் யாரோ நடந்துகிட்டே இருக்காங்க. நடந்துட்டு அந்த மைக்கோட ரூமுக்கு போகிற படிக்கட்டு இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸில் ஏறுற சவுண்டு இவங்களுக்கு கேட்குது. ஸோ இவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே என்ன நடக்குது, இந்த டைமில் எப்படி யார் வீட்டுக்குள்ளே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரூம் கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்கோட ரூம், அதாவது அப்ஸ்டார்ஸ் மேலே படிக்கட்டு ஏறி போனால் அந்த ரூம் தெரியும்ல, இங்கேருந்து அங்கே நிற்கிறது. ஸோ இவங்க கதவை திறந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்குறப்போ மைக்கோட ரூமுக்கு வெளியில் இவங்களோட உருவத்திலேயே ஒரு பொண்ணு இவங்களோட வாய்ஸ்லேயே கதவை நாக் பண்ணி, மைக் வெளியே வா, நான் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு தட்டுறாங்க. மைக்கோட அம்மாவுக்கு இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. நம்ம வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு, யார் இது என்ன நடக்குது இங்கன்னு சொல்லி இவங்க திகச்சு போய் நிற்கிறாங்க. கரெக்டாக இப்போ இவங்க கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் மைக்கும் தூங்காமல் எப்படியும் இன்றைக்கி அம்மா தான் வருவாங்க, நம்ம இன்றைக்கி அம்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த பையனும் தூங்காமல் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். கரெக்டாக அந்த உருவம் கதவை தட்டிகிட்டு இருக்கப்போ
கரெக்டாக அவன் கதவை ஓப்பன் பண்ணுறான். அந்த கதவு ஓப்பன் பண்ணுற டைமில் அந்த உருவம் வந்து மறைஞ்சிருச்சு. இதை வந்து அவங்க அம்மா கீழே இருந்தே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கும் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி அந்த படிக்கட்டில் நின்று பார்க்குறான். இவங்க அம்மா வந்து அந்த கருந்து கவனிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து அந்த பையன் அங்கேருந்து பார்க்குறான். பார்த்துட்டு, நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்களா டெய்லியும்? இந்த மாதிரி வந்து என்னைய ஏமாற்றிட்டு நீங்கள் ஒளிஞ்சிருந்து பார்க்குறீங்களா நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறான். ரூமுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவை போயிட்டு எழுப்புறான். அவங்க அப்பாட்ட வந்து இந்த மாதிரி அம்மா தான் வந்து என்னை டெய்லியும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இன்றைக்கி நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை சொல்லி எழுப்புறான். அவங்க அப்பா ஏஞ்சிட்டு, அம்மாவுக்கு இந்த மாதிரி வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதிலாம் இல்லை, நான் உன்கிட்ட வந்து சும்மா தான் சொன்னேன், நீ எதுவும் நம்பிட்டு இருக்காத, உனக்கு ஏதாவது கனவு எதுவும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா அதே இடத்துல அதே டோர் பக்கத்துலேயே நின்று மைக்கோட ரூமையே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்க்கவும் அவர் என்ன பண்ணுறாரு, ஏஞ்சி போயிட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஏதோ பயந்த மாதிரி நின்றுட்டுருக்க, என்னாச்சு அப்படின்னோன்னா, இது மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி யார் கதவு தட்டுறான்னு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது யாரோ வந்து என்னோடய உருவத்தில் என்னோடய வாய்ஸ்லேயே மைக்கோட கதவை கட்டி கூப்பிட்றாங்க வெளியில் அவனை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, மைக் தான் இவ்வளோ நாள் வந்து கதை சொல்லிகிட்டு இருந்தான், இப்போ நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு, ஓகே இன்றைக்கி 3 பேரும் சேர்ந்து நம்ம இங்கேயே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே சேர்ந்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அதே மாதிரி அடுத்த நாள் விடியுது. ஸோ அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. இவன் மைக் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறான். ஸோ அவங்க அம்மா மட்டும் வீட்டில் இருக்கிறப்போ அதை யோசிச்சுட்டே வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ மைக்கோட ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குது. மேலே யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எட்டி பார்க்குற டைமில் மைக்கோட ரூம்குள்ளே யாரோ ஒரு உருவம் மட்டும் போகுது. அதை மட்டும் இவங்க பார்க்குறாங்க. ஸோ இவங்க யார் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே படியில் ஏறி மைக்கோட ரூம் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. யாருமே இல்லை ரூம்குள்ளே. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ தான் யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதான் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க ரிட்டன் ரூம் விட்டு வெளியில் வரப்போ டோரை க்ளோஸ் பண்ண போகிற டைமில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு உருவம் உள்ள அந்த மைக்கோட பெட்டில் உட்காந்துட்டு அவனோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கு. இது அவங்க அம்மா நின்று பார்த்துட்டு, யார் இது உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்தே கேட்குறாங்க, யார் எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க, முதல்ல இது என்னோடய வீடு, எப்படி உள்ளே வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் அந்த உருவத்திட்டேருந்து எந்த ஒரு பதிலுமோ எதுவுமே வரல, திரும்பி கூட பார்க்கல ஆக்சுவலாக. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கதவை திறந்துட்டு உள்ளே கத்திக்கிட்டே போகிறாங்க, நீ எப்படி உள்ளே வந்த, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த உருவம் டக்குனு இவங்களை திரும்பி பார்க்குது. அதை பார்த்தோன்னா மைக்கோட அம்மாவுக்கு செம்ம ஷாக்காகி உறைஞ்சி போய் நின்றுட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா, அங்கே இருந்தது வந்து ஒரு நார்மலான பொண்ணு கிடையாது, அது ஒரு பொண்ணோட ஆன்மா. அந்த ஆன்மா இவங்கள பார்த்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என் குழந்தைய விட்டுட்டு இங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மறைஞ்சிருச்சு அந்த இது. ஸோ இவங்க உறைஞ்சி போய் நிற்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. நின்றுட்டு அப்புறம் வேகமாக கீழே போயிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு மாதிரி அமானுஷ்யமாக நடக்குது, நீங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டும் இவங்க ஏதோ கொஞ்சம் அர்ஜென்சியாக பேசவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேயே ஏறி நான் வந்துடுறேன், வந்துட்டு ஏதாவதுனாலும் பிளான் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அங்கே ஒர்க்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. மைக்கோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டு, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. மைக் வந்து உங்கள்கிட்ட ஒரு டைம் தான் சொல்லியிருக்கான், என்கிட்ட அடிக்கடி இப்படி சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் அன்றைக்கி நைட்டு மைக்கோட ரூம் முன்னாடி யாரோ நின்னாங்கன்னு சொன்னல, நீங்கள் அதை நம்பவே இல்லை, ஆனால் அது உண்மையாகவே நான் பார்த்தேன். இப்போ இன்றைக்கும் யாரோ ஒரு பொண்ணோட உருவம் வந்து என்னோடய குழந்தைய கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு இவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்கான இந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையே அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்காமல் வெயிட் பண்ணலாம், நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி மைக் ஸ்கூல்லேருந்து வரான். ஈவினிங் நைட்டு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு மைக்கை தூங்குறதுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. இவங்க 2 பேரும் கீழே தூங்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டாக 1 மணி டைமில் இவங்களோட ரூமுக்கு வெளியில் யாரோ நடக்கிற சவுண்டு கேட்குது. இது கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, கதவுக்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கதவுக்கு ஓப்பன் பண்ணாமல் நின்று கேட்குறாங்க வெளியில் என்ன நடக்குதுன்ட்டு.
ஸோ அதே மாதிரி வெளியில் யாரோ நடந்துகிட்ருக்க சவுண்டு கேட்குது. அந்த படிக்கட்டில் ஏறுறப்போ என்னென்னா, படிக்கட்டில் ஏறுற சவுண்டு கேட்கும்ல. ஸோ அந்த டைமில் வந்து ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, கதவு ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்கோட ரூம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி, ஸோ இவரும் ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்கோட ரூமுக்கு வெளியில் எட்டி பார்க்குறாரு. பார்க்குறப்போ அதே மாதிரி இவரோட ஒய்ஃபோட உருவத்திலேயே அதே வாய்ஸில் அங்கே கதவை தட்டி அந்த மைக்கை வந்து வெளியில் கூப்பிட்றது, அந்த உருவம் வந்து கூப்பிட்றது. இவங்க கீழேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த உருவம் சடனாக இவங்கள திரும்பி பார்க்குது. பார்த்துட்டு டக்குன்னு ஒரு செகண்டில் இவங்க ரூம் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, ஒழுங்காக என்னோடய குழந்தைய விட்டுட்டு எல்லாம் ஓடிடுங்க, இல்லைன்னா அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த உருவம் மறைஞ்சிடுது. ஸோ இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியாமல் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எதனால் இப்படி நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ இவர் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறார், மைக்கோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம காலையில் போயிட்டு இந்த வீட்டு வித்தவர்கிட்ட போய் பார்க்கலாம், நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் கிளம்பி அந்த வீடு வித்தவரை வந்து பார்க்க போயிருக்காங்க. அது மாதிரி வந்து என்னோடய பையன் ரூமை வந்து இப்படிலாம் நடக்குது, இதுக்கெலாம் என்ன காரணம், உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, நீங்கள் தான் ஆல்ரெடி இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடந்ததில்லை, நாங்களும் இவ்வளோ நாளாக அந்த வீட்டில் இருந்திருக்கோம். மேபி உங்கள் வீட்டில் அவன் பேய் வந்து குழந்தைய விட்டுட்டு போக சொல்லுது அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் வந்து சின்ன பசங்க யாரும் இல்லை, மேபி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கலாம். நீங்கள் எனக்கு முன்னாடி இருந்த ஓனர்கிட்ட வந்து கேளுங்க, அவர் தான் ஏதாவது க்ளூ, ஏதாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவரோட காண்டாக்ட் நம்பரை இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இவரும் காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு கால் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முன்னாடி இந்த வீட்டை கட்டினவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. திடீர்னு இவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் லாஸ் வரவும் என்னாச்சுன்னா, ஓனர் வந்துட்டு சூசைட் பண்ணிடலாம், நம்மளால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ இந்த முடிவை வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம செத்துட்டா நம்ம ஒய்ஃபையும் குழந்தைய வந்து யார் பார்த்துக்குவா, ஸோ 3 பேருமே செத்து போயிடலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டு இதை போய் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி என்னால் இனிமேல் மேனேஜ் பண்ண முடியாது, நம்ம எல்லாம் செத்துடலாம், இல்லைனா நம்மளால் வந்து அந்த கடனை வந்து அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எதுக்கு நம்ம சாகணும், நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி நம்ம இந்த கடனை வந்து கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து அவர் ஒத்துக்கலை, அது நம்மளால் முடியாது, ஸோ வந்து நம்ம செத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னா, சாவுறதுன்னா நீங்கள் வேணால் செத்துருங்க, என்னோடய குழந்தை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிவிட்டு இருக்கிறப்பவே கொஞ்சம் சண்டையாயிடுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைய ஒரு கையில் வாங்கிட்டு இவங்கள வந்து அந்த மாடிப்படியிலேருந்து தள்ளி விட்டுறாரு, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. ஸோ அப்படி தள்ளி விட்டோன்னே இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தலையில் அடிபட்டு இவங்க மயக்கம் ஆகிடுறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவங்க செத்துட்டாங்க போலன்னு சொல்லிவிட்டு இவரும் இவரோட குழந்தையும் செத்து போய்ட்றாங்க. செத்து போனதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃபுக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்குறப்போ குழந்தையும் ஹஸ்பண்டும் இறந்துருக்கிறத பார்த்து இவங்க மென்டலி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணப்பட்டு ரொம்ப நாள் அந்த மாதிரியே இருந்து இறந்து போய்ட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வந்தவங்க வந்து இந்த மாதிரிலாம் அமானுஷ்யம் நடக்கவும் அந்த வீட்டை வந்து அந்த கீழே ஒரு ரூம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து பல பூஜைகள்லாம் பண்ணி அதில் அந்த ஆன்மாவை அடைச்சி வச்சுருக்குறாங்க. அப்படி அடைச்சி வச்சுருக்கிறப்போ இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ போயிருக்கிறப்போ ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு அவங்க மைக்கோட அப்பா வந்து கேட்குறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேபி அந்த ஆன்மா வந்து உங்களோட பையனை பார்த்துருக்கலாம், ஸோ அதனால் என்னோடய குழந்தைய விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டுது அது அப்படின்னு. அவங்க அம்மா உடனே கேட்குறாங்க, என்னோடய பையனை வந்து அது எப்படி பார்க்க முடியும், என்னோடய பையன் அங்கெல்லாம் போக மாட்டான், நாங்கள் யாருமே அங்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, உடனே மைக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே போனியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் போனேன், நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்படி என்ன அந்த ரூமில் இருக்குன்னு நான் செக் பண்ணலான்னு தான் போனேன், அப்படி ஆனால் போய் பார்க்குறப்ப என்னால் அந்த கதவை திறக்க முடியல, ஸோ நான் பின்னாடி வழியாக போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் ஜன்னல் வழியாக நான் உள்ளே பார்த்தேன், ஆனால் எனக்கு உள்ளே இருந்து எதுவுமே தெரியல, வெறும் பிளாக்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான்.
ஸோ மேபி அவன் அந்த பையன் அந்த வழியாக பார்க்குறப்போ அந்த ஆன்மா வந்து இவனை பார்த்துருக்கணும், அதான் இப்போது இவனை தேடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உடனே அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி, இல்லைனா நடக்கக்கூடாது, ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட சொல்கிறாரு. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வேறு ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ அவங்க அங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களுக்கு அமானுஷ்யமாக எதுவுமே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியில் சொல்லியிருந்தாங்க.